வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். காலையில நீ கோயிலுக்கு போயிருந்தியா? இல்லையே, நான் ஷாப்பிங் தான் போனேன். தோ பாரு, வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் அப்படியே இருக்கு. பொய் சொல்லாத ஜானு, என் ஃப்ரெண்டு உன்னை கோயில்ல பாத்திருக்கான். அது கூட அவசியம் இல்ல. ஆனா நீ ஏதோ ரேவதிங்கிற பேருக்கு அர்ச்சனை பண்ணியாமே. ரேவதினா யாரு? நம்ம வீட்டுல வேலை பார்த்தாங்களா அவங்க தானே? சொல்லு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, அந்த ரேவதி அம்மாவை பார்த்தாலே நீ எரிஞ்சு விடுவ. அவங்களுக்கு நீ ஏன் கோயில்ல அர்ச்சனை பண்ண? சொல்லு. அது வந்து இன்னைக்கு அந்த ரேவதிக்கு பிறந்த நாள். ஓ அப்படியா? ஆமா, ஏதோ ரேவதிக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ தானே சொன்ன. பாவம், அவ நம்ம வீட்டுல எவ்வளவு நாள் இருந்திருக்கா, சமைச்சு எல்லாம் கொடுத்திருக்கா. அதான் அவ நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி அவ பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். அட என்ன ஜானு, ரேவதி அம்மா நல்லா இருக்கணும்னு சாமி மூலமா வேண்ட. அதே அவங்க கிட்ட நேரடியா போய் வாழ்த்தா சொன்னா ரேவதி அம்மா சந்தோஷப்படுவாங்கல்ல. இரு, நான் உங்களுக்கு வீடியோ கால் பண்றேன். உன் போன்ல இருந்தே பண்றேன். இல்ல வேண்டாம்டா, பரவாயில்ல. ஐயோ கௌதம், சொன்னா கேள, எதுக்கு போன்? இந்தா பேசு. ஐயோ இலக்கியா, என்ன ஜானகி வீடியோ கால் பண்றா? அத்தையா? சரி, அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், அத்தையை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்கீங்க, அதை ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. நாங்க 2 பேரும் ஓரமா நிக்கிறோம். டேய் வசந்த், போடு. ஐயோ கொடுங்க அத்தை. வளையல காட்டுங்க. இதோ செயின். டேய் வசந்த், ரேவதி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க ஜானகி? ஏதோ இருக்கேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உனக்கு. தேங்க்ஸ் ஜானகி. ஜானு, ஒரு நிமிஷம். கோயில்ல அர்ச்சனை பண்ணல, அது சொல்லு. அது சொல்லு. அப்புறம் கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ண. நீ கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமா குணமாயிடும். சரி ஜானகி. சரி வச்சிடுறேன். கௌதம், இந்தாப்பா. என்ன இலக்கியா, ஜானகி கௌதம் கிட்ட பேசுறா? ஜானு, நான் போய் ஐஸ் பேக் எடுத்துட்டு வந்துறேன். அதுக்கப்புறம் மருந்து தடவுறேன். ஒரு நிமிஷம். எனக்கும் அவர் குரல் தான் கேக்குது, ஆனா அவர் முகம் தெரியலையே. ஹலோ. கௌதம். கௌதம், நீங்க உங்க ஃப்ரெண்ட பார்க்க தானே போறேன்னு சொன்னீங்க, ஆனா அங்க அத்தையோட இருக்கீங்க, எப்படி அது? எல்லாம் அந்த பைரவேமா பண்ண டிராமா தான். என்ன பண்ணாங்க தெரியுமா? திடீர்னு போன் பண்ணி ஜானுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னாங்க. பைரவிதா அவ்வளோ பதட்டப்பட்டு உனக்கு கால் பண்ணிட்டா. எனக்கு என்ன தெரியும்? அண்ணி வழியில துடிச்சத பார்த்து நான் பயந்துட்டேன். ஒருவேளை நான் சொல்லாம விட்டிருந்தா எங்க அம்மாக்கு அடிபட்டதை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு அதுக்கும் நீ என்கிட்ட தானே சண்டை போட்டிருப்ப. அடி பாவி, இந்த பைரவி ஏன் இப்படி பண்றா? சரி கௌதம், நீங்க எப்ப வருவீங்க? கேக் வெட்ட உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்க என்னால இப்ப வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் கௌதம்? இல்ல, ஜானு வேற இங்க தனியா இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்கள விட்டுட்டு வர முடியாது. நான் இல்லனா என்ன, நீங்க கேக்க வெட்டுங்க. உன்னை விட்டுட்டு எப்படிப்பா? நான் இப்போ உங்க மொபைல் மூலமா உங்க ரூம்ல உங்க கூட தானே இருக்கேன். நீங்க வெட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். இதுவும் நல்ல ஐடியா தான். அத்தை, நீங்க கேக் வெட்டுங்க. என்ன இலக்கியா இது? அத்தை, இப்பெல்லாம் வீடியோ கால்ல கல்யாணமே நடக்குது, பர்த்டே கொண்டாட கூடாதா? ஒரு நிமிஷம் இருங்க. வசந்த், நீ போனை வாங்கிக்கோ.
அக்கா கார்த்திகா அத்தை இந்தாங்க வெட்டுங்க. ம். கௌதம் ரெடியா? ஊதுங்க. ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு ரேவதி அத்தை ஹாப்பி பர்த்டே மை டியர் அம்மா ஹாப்பி பர்த்டே டு யூ கௌதம் இந்த ஆ ஆ ஆ ம். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.